போறோம்னா, மிக ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஆப்ப பத்தி தாங்க பார்க்க போறோம். இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸ்ரீதர் வெம்புங்கிறவங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆப்புக்கு முன்னாடி எப்படி வந்து இப்ப வரையும் வந்து இந்த WhatsApp வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த WhatsApp வந்து எப்படி வந்து உருவானுச்சு? இந்த நம்ம இப்போ உருவாக்குன இந்த ஆப் முன்னாடி, நம்ம இப்ப கரண்ட்ல வந்து இதுக்கு முன்னாடில இருந்து பல வருஷங்களா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஆப் வந்து யார் உருவாக்குனா? இந்த ஆப் வந்து எந்த காலகட்டங்கள்ல உருவாக்கப்பட்டது? அவரு யாரு? அது மட்டும் இல்லாம, இந்த ஆப் வந்து இப்ப வரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளவு இலவசமா குடுக்குறாங்க. அது எப்படி அவங்கனால வந்து குடுக்க முடியுது? ஹலோ எவ்ரிவன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, WhatsApp வந்து எப்படி உருவானுச்சு? யார் மூலியமா வந்து உருவாக்கப்பட்டது? அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து இப்ப நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜியோ குடுத்தாங்க. அந்த ஜியோ குடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1 வருஷத்துக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாவே குடுத்தாங்க அந்த இன்டர்நெட். ஸோ அந்த இன்டர்நெட்ட வச்சு நம்ம யூஸ் பண்ணா, நெறைய வந்து டேட்டாக்கெல்லாம் யூஸ் பண்ணோம். ஆனா பிற்காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த அமௌண்ட்ட தான் வந்து பிற்காலத்துல நம்ம வந்து கட்டுற மாரி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரூ. 400 ரூ. 450 வரையும் நம்ம வந்து அந்த கம்பெனிக்கு வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இப்போ வரையும் பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு அந்த கம்பெனிக்கு வந்து நம்ம லைஃப் லாங் வந்து பணம் செலுத்துற மாரி இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் அது மட்டும் இல்லாம, நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்க, இலவசமாக லேப்டாப் குடுக்குறாங்க, சைக்கிள் குடுக்குறாங்க. இந்த மாரி எல்லாமே குடுக்குறாங்க. ஆனா வந்து அவங்கனால வந்து பார்த்தீங்கன்னாக்க, அவங்க என்ன ரீசன் காட்டி அவங்க குடுக்குறாங்கன்னா, பிற்காலத்துல வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கிற ஒரு ரீசன்னால தான். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது, ஏன் இந்த WhatsApp வந்து பார்த்தீங்கன்னாக்க, இப்ப வரையும் நம்மளுக்கு வந்து இலவசமா கிடைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, அவங்க வந்து எப்படி இந்த இதுல வந்து ரெவென்யூ எடுக்குறாங்க? அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்க, இதுல வந்து நீங்க இந்த ஆப் வந்து அவர் எப்படி வந்து இதுல வந்து கண்டுபிடிச்சாரு? இப்ப வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, மிக இன்ட்ரஸ்டிங்கா 50 பேர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆப்ல வந்து கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, வெறும் 20 பேர், 25 பேர் ஒர்க் பண்ண அந்த கம்பெனி, இப்ப வெறும் 50 பேர் மட்டும் தான் வந்து இந்த கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆ WhatsAppங்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலயே வந்து மோஸ்ட் டவுன்லோடட் 3ர்ட்ல இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, Facebook இருக்கு. 2வது 3வது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உள்ள இந்த WhatsApp. ஸோ இவ்வளவு உள்ள இந்த WhatsApp வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு. அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாரி ஒரு டச் ஃபோன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு எந்த காலகட்டங்கள்ல வந்துச்சுன்னா, 2009ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ங்கிற ஒரு ஆப்ஷனே நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பட்டன் செல்ல வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2009க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ங்கிற அந்த டச் ஃபோன்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்பதான் வந்து Facebookங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப் வருது. அந்த ஆப் இப்ப வரையும் வந்து மோஸ்ட் ஹையஸ்ட் டவுன்லோடட் ஆப் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உருவாக்குறாங்க. அந்த ஆப் வந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து மெசேஞ்சர் வருது. மெசேஞ்சரும் அதிகமான டவுன்லோட கொண்ட ஆப்பா இருக்கு. ஏன்னா, இப்ப நான் ஒண்ணு சொல்லப் போறது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு WhatsApp யூஸ் பண்றோம். ஆனா WhatsApp மாரியே இந்த மெசேஞ்சரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க ஃபோன் பண்ணலாம். அ எல்லாமே வீடியோ கால் எல்லாமே பண்ணலாம். ஆனா வந்து ஏன் இப்ப வரையும் வந்து WhatsApp இவ்வளவு பீக்ல இருக்கு. ஆனா மெசேஞ்சர்னால வந்து அந்த அளவு ரீச் பண்ண முடியல. ஸோ அத பத்தி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுல இருக்காருங்க. அவரு வந்து யாருன்னு கேட்டாக்கா, பிரைன் அக்டன். ஸோ இந்த பிரைன் அக்டன் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க நார்மலா நம்மள மாரி வந்து ஒரு ஃபிரெண்ட்ஸ்களா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு காலேஜ் முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு Facebook போவோம். Facebook கம்பெனில போயிட்டு நம்மளும் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி, அங்கே ஒரு ஸ்டாஃப் ஆவோம் அப்படின்னு ஒரு ஆசையில வந்து போட்டு, அவர் வந்து அங்கே இன்டர்வியூ போறாரு. ஸோ இன்டர்வியூ போம்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இன்டர்வியூல அவரு ரிஜெக்ட் ஆகுறாரு. வெளியில வந்துடுறாங்க. ஆனா அவரோட கனவு வந்து இன்னும் வந்து முடியல. ஏன்னா அவர் வந்து நல்ல ஒரு கம்பெனிக்கு போணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னாக்கா, இவங்க பிற்காலத்துல வந்து ஜோகோ இந்த மாரி ஒரு கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க் பண்ணாலும் அதுக்கப்புறம் அதிலேருந்து வெளியில வந்து, இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆப் உருவாக்கணும். நம்ம வந்து ஒரு ஆப் நம்மனால வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நெனச்சுட்டு, ஒரு ஆப் வந்து உருவாக்குறாங்க. அந்த ஆப் தான் பார்த்தீங்கன்னாக்கா WhatsApp. அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் சும்மா சின்ன ஆப் தான் அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த ஆப் வந்து பிற்காலத்துல வந்து இவ்வளோ பெரிய ஒரு பெரிய லெவல்ல வந்து ரெவல்யூஷன் ஆகுமா? அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அப்ப தெரியாது. ஏன்னா, அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் அந்த டயத்துல வெறும் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு மட்டும் தான் அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. வச்சு இந்த ஸ்டேட்டஸ் போடுறது, அது மட்டும் இல்லாம அதுல வந்து நம்ம டவுன்லோட் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உள்ள ஒரு ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிற்காலத்துல வந்து அதிகமா வந்து யூசர்ஸ் வந்து அதிகமாக இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, அது வந்து மில்லியன் கணக்குல வந்து நம்ம அந்த டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த WhatsApp. ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னாக்கா, ஏன்னா இதுல வந்து பிரைவேட்டா வந்து மெசேஜ் பண்றதெல்லாம் வந்து அவங்க வந்து செக்யூரா வைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களோட மெயின் குறிக்கோளே வந்து பார்த்தீங்கன்னாக்க,
இதுல வந்து அதாவது பொதுமக்கள் அந்த யூசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட டேட்டாக்கள வந்து எல்லாமே வந்து செக்யூரா இருக்கணும். நம்ம அது வந்து ஒரு சில இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த யூசர்ஸ் அவங்களே ஆப் உள்ள அந்த கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்கு போய் பார்க்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கும். ஆனா, இவங்களோட மெயின் குறிக்கோள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த WhatsAppக்குள்ள யூஸ் பண்ற எல்லா பிரைவேட் மெசேஜையும் வந்து இவங்க வந்து உள்ளறிக்க போய் பார்க்க மாட்டாங்க. எதுவுமே எல்லாமே வந்து பிரைவேட்டா தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஆப் உருவாக்குறனால, மக்கள் வந்து அதிகமா வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க இவங்க வந்து ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாவே குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால அதிகமான டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து அதிகமான சர்வர் தேவைப்படுது. ஆனா சர்வர் தேவைப்படும்போது இவங்கள்ட்ட பணம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னாக்க, இந்த 2 பேரும் வந்து ஒரு கம்பெனில வந்து அதாவது நான் சொன்ன மாரி முன்னாடி வந்து ஒரு ஜூவு அப்படிங்கிற ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில உள்ள ஃபிரெண்ட்ஸ்கள்ட்ட வந்து கேட்கறாங்க. அவங்க வந்து ஒரு டொனேஷன குடுக்குறாங்க. டொனேஷன் குடுத்தோம்னா அதிகமான சர்வர்கள யூஸ் பண்றதா இருக்கட்டும், இவங்க வந்து இந்த கம்பெனி வந்து அதிகமா பூஸ்ட் அப் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. அதாவது WhatsApp. எப்படி இவங்கனால வந்து இவ்வளோ ஃப்ரீயா வந்து இவ்வளோ பெரிய ஒரு இன்டர்நெட்ல இத குடுக்க முடியும்? WhatsApp வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது நம்ம பேசுறதா இருக்கட்டும், நம்ம வந்து இப்ப வந்து எல்லா பிசினஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, WhatsAppங்கிறது மெயின் யூசரா இருக்கு. ஏன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயா இருந்தாலும், அடுத்தவங்கள்ட்ட வந்து கம்யூனிகேட் பண்றதா இருக்கட்டும், நம்ம இங்க இருந்து எங்க வேணாலும் வந்து கம்யூனிகேட் பண்றதா இருக்கட்டும், 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் தூரம் உள்ள இடங்கள்ல வந்து நம்ம வந்து கம்யூனிகேட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த WhatsAppங்கிறது வந்து மிக முக்கியமானதா இருக்கு. நம்ம எல்லா பிரைவசியும் வந்து இதுல வந்து அடக்கி வச்சிருக்காங்கறாங்க. அப்படி உள்ளது வந்து பார்த்தீங்கன்னாக்க, எப்படி வந்து இவங்க வந்து ரெவென்யூ எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் அப்பதான் யோசிக்கிறாங்க. அதாவது இதுல வந்து நம்ம வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம YouTubeஆ இருக்கட்டும், Facebookஆ இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து ரெவென்யூ சம்பாரிக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆட் மூலியமா தான். ஒரு ஆட் குடுத்து அதுலேருந்து வந்து அவங்களுக்கு ரெவென்யூ வந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு ஆப் வச்சிருப்பாங்க. அந்த ஆப்புக்குள்ளேருந்து போயிட்டு பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி நம்ம வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதா இருக்கட்டும், இது மூலியமா வந்து மத்த ஆப்புகள்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பிசினஸ் பர்ப்பஸ்க்காகவும் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ற இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்க, எப்படி வந்து இவங்க அதிகமா வந்து ரெவென்யூ யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து இதுல அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இவங்க ஒரு யோசனை வருது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து மற்ற கண்ட்ரிகளுக்கு கிடையாம அதாவது யுஎஸ் உள்ள மட்டும் பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுல மட்டும் இவங்க வந்து $1 அதாவது $1 மட்டும் எங்களுக்கு வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது குடுங்க. அதாவது இந்த WhatsApp. ஏன்னா அவங்க வந்து இது வந்து அந்த காஸ்ட்டா குடுக்க சொல்லல. ஆனா வந்து $1 மட்டும் நீங்களுக்கு டொனேஷன் மாரி குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிகமான பயனாளர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, இவங்களுக்கு வந்து டொனேஷன் வந்து அதிகமா குடுக்க அதாவது டொனேஷன் மீன்ஸ் இந்த $1 வந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் அவங்களுக்கு குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு அதிகமான பணம் வருது. அதுக்கப்புறம் வந்து அத வந்து பூஸ்ட் அப் பண்ணி அதிகமாக்குறாங்க. அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வெறும் 25 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த WhatsApp நிறுவனத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கம்பெனி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுது. ஆனா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல வந்து இவங்கள்ட்ட இந்த வளர்ச்சிய பார்த்தோனே, ஒரு சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அந்த ஒரு யூடியூபரே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் அதிகமா வச்சிருக்காருன்னா, அவர வந்து அதிகமா புரமோட் பண்றதுக்கு மத்த க க பிசினஸ் மேன்கள்லாம் வந்து உள்ளேக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அட்ராக்ட் பண்ணாலும், இவங்கட்ட வந்து அதிகமான பிசினஸ் மேன் வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு வந்து இவங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனா, இவங்களோட ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன வந்து அவங்க வந்து ஒத்துக்கிறதுனால, அதுலேருந்து வந்து விலகிட்டாங்க. இவங்க வந்து ஓனாவே ஏன்னா, இவங்க வந்து இவங்களோட மெயின் குறிக்கோளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த WhatsAppல வந்து அவங்க வந்து பிரைவேட்டா வந்து உள்ள மெசேஜ வந்து வெளிப்படுத்தக்கூடாது. அவங்க வந்து உள்ளைக்கு போய் எந்த விதமான இத வந்து அவங்க வந்து உள்ளைக்கு பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி உள்ள ஒரு WhatsApp தான் வந்து இவங்க வந்து உறுதியா இருந்திருக்காங்க அப்போ வரையும். இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னாக்க, இவ்வளோ பிசினஸ் மேன்கள் வந்தாலும், இவங்க ஒரே ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனி வருது. அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்க்ரோயா ஃபவுண்டேஷன் நைட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அவங்கள்ட்ட, "நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க வந்து உங்களோட பிரைவசி எதுலயுமே நாங்க இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம். உங்களோட ஷேர் மட்டும் எங்களுக்கு வேணும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ் வந்து WhatsApp வந்து அதிகமான இதுக்கு வந்து பூஸ்ட் மெயினா இந்த வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஒரு ஆள வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண முடியாது. பல பேர் சேர்ந்தது தான் வந்து இந்த வாட்ஸ்அப்ங்கிறாங்க. ஏன்னா, இப்ப நான் மட்டும் இந்த வாட்ஸ்அப் வச்சுட்டு யூஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்து நான் யார்ட்ட பேசுறது, யார்ட்ட சேட் பண்றது எதுவுமே பண்ண முடியாது. ஆனா வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து இன்னொருத்தவங்களுக்கும் நம்ம கம்யூனிகேட் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாட்ஸ்அப்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்டுமே இல்லாம, இந்த கம்பெனி எப்படி இவ்வளவு பெரிய ஒரு பூஸ்ட் அப் ஆகுது, இவ்வளவு ஒரு வருமானம் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய வந்து இந்த மாரி ஷேரிங் மூலியம் தான் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, பிற்காலத்துல வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட வித்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னாக்கா, அதாவது Facebook நிறுவனர், Facebookஓட நிறுவனர்ன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மார்க் செகர்பர்க் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, WhatsApp வந்து வாங்கிட்டாங்க. எவ்வளவுனா யுஎஸ் மதிப்புல வந்தீங்கன்னாக்கா, $19 பில்லியன் அளவுக்கு வந்து இந்த ஆப்ப வந்து வித்துடுறாங்க. ஆனா வித்துட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா, Facebook இதோடலாம் வந்து இணைஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வரையும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா Facebook இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னாக்கா Messenger இருக்கு. 3வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா WhatsApp இருக்கு. இந்த 3 ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டுலயே மோஸ்ட் டவுன்லோடட் ஆப் அப்படிங்கிறாங்க. அப்படி உள்ள ஒரு WhatsApp தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப வரையும் இவ்வளவு பூஸ்டப்பா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப ரீசென்ட்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து நம்ம இந்தியாவுல ஸ்ரீதர் வேம்புங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய இந்த ஆப்புக்கு இணையான ஒரு ஆப் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து கண்டிப்பா அவங்களுக்கும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் குடுக்கணும். ஏன்னா, நம்ம நாட்டுல வந்து இது மாரி வந்து அதிகமான ஆப்கள உருவாக்குனாங்கன்னா, இன்னும் வந்து நம்மளோட இன்னோவேஷன் வந்து அதிகமாகும். நம்ம மக்கள் வந்து இன்னும் அதிகமான அ இந்த மாரி ஆப்கள வந்து உருவாக்குறதுக்கு வந்து நம்ம வந்து அதாவது நம்ம என்கரேஜ் பண்ற மாரி இருக்கும். கண்டிப்பா வந்து நம்ம இந்தியாவும் இது மாரி மிகப்பெரிய ஆப்கள உருவாக்கணும். நல்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. பாய்.